உலகம் முழுவதும் பொருளாதார போட்டி உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் இந்தியா மீண்டும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பல மாதங்களாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெற்று வரும் முக்கிய வர்த்தக பேச்சுவார்த்தை தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. 99% பேச்சுவார்த்தைகள் முடிந்துவிட்டன என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்திருப்பது இந்த ஒப்பந்தம் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஒரு காலத்தில் இந்தியாவை வெறும் சந்தையாக மட்டுமே பார்த்த உலக நாடுகள் இன்று இந்தியாவுடன் இணைந்து செயல்பட ஆர்வம் காட்டுகின்றன. காரணம் ஒன்றே ஒன்றுதான், அதன் பெயர்தான் நரேந்திர மோடி. அவர் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் மதிப்பும் செல்வாக்கும் வேகமாக உயர்ந்து வருகிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம், வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம், திறமையான இளைஞர்கள், தொடர்ந்து மேம்பட்டு வரும் உள்கட்டமைப்பு என பல காரணங்களால் இந்தியா உலக முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் இந்தியாவும் அமெரிக்காவும் மேற்கொண்டு வரும் இந்த ஒப்பந்தம் வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உடன்படிக்கை மட்டுமல்ல, இந்திய நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் புதிய முதலீடுகளையும் புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய முக்கிய முன்னேற்றமாக இது பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நடைபெற்று வரும் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளின் அதிகாரிகளும் இறுதிக்கட்ட விவாதங்களில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக உலக அரங்கில் இந்தியாவின் நிலை மிகவும் மாறியுள்ளது. உலக நாடுகள் எதிர்கொள்ளும் பல பிரச்சினைகளில் இந்தியாவின் கருத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பெரிய பொருளாதார முடிவுகளிலும் இந்தியாவின் பங்கு அதிகரித்து வருகிறது. அதனால்தான் அமெரிக்கா போன்ற உலக வல்லரசு கூட இந்தியாவுடன் நீண்டகால வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்த முன்வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானால் அது ஒரு சாதாரண செய்தியாக இருக்காது. உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் சக்தி மேலும் உயர்ந்துள்ளது என்பதற்கான அடையாளமாக இருக்கும். உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் அந்த மாற்றத்தின் மையத்தில் இந்தியா இருப்பதை இந்த முன்னேற்றம் மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியிருக்கிறது. இன்று உலக நாடுகள் இந்தியாவை கவனிக்கின்றன. நாளை உலக பொருளாதாரத்தின் திசையை தீர்மானிக்கும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கிறது என்பதற்கான மற்றொரு சான்றாகவே இந்த வர்த்தக ஒப்பந்தம் பார்க்கப்படுகிறது.